ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் பொடி கறி தாங்க பார்க்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொடியை அரைச்சிக்கலாங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ நம்ம பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காயை மூடி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துடுச்சான்ட்டு. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் கிளறி திரும்ப நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க.